முருகருக்கு அறுபடை வீடுகள் இருக்குது. அதில் திருச்செந்தூர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இங்கே இருக்கிற முருகரை பார்த்தாலே அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிற தளபதி விஜய் அவர்களே இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவருக்கு அவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சதில்ல, திருச்செந்தூர் முருகருக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருக்கும் வெற்றியை அள்ளித்தர இந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற படைகள் எல்லாமே மலை மேலே இருக்கும். ஆனால் இந்த ஒரு கோயில் மட்டும்தான் கடற்கரை பக்கத்தில் கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோயில் ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக ட்ரெண்ட் ஆனதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் நினைக்கிறேன். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் ரீல்ஸ் போட்டு இந்த இடத்த ரொம்ப ட்ரெண்டாக்கி விட்டுட்டாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். 1 ஹவரில் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. ஆனால் இப்போது அது சாத்தியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நாங்கள் ஃப்ரீ தரிசனத்தில் தான் போயிருந்தோம். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டிலே ஆகிடுச்சிங்க. நாங்கள் காலையில் 6 மணிக்கு லைனில் நிற்க ஆரம்பித்தோம். வெளியில் வரத்துக்கு மதியம் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு கும்பல் இருக்குதுங்க. அதே மாதிரி குடோன்லேயும் அடைக்க ஆரம்பிக்கிறாங்க. திருப்பதியில் தான் குடோன் அடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே அதே மாதிரி அடைக்கிறாங்க. ஆனால் திருப்பதி மாதிரி அவ்வளோ டைம் ஆகுறதில்ல. ஆனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மாதிரி அந்த குடோனில் உட்காந்து வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக 100 டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுங்க, இல்லைன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா 100 டிக்கெட்டோட கூட்டம் தான். இதே ஃப்ரீ தர்ஷன் நினச்சி பாருங்கள், இதோட இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக இந்த கோயிலுக்கு இந்த முருகரை தரிசனம் பண்ணதும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் இங்கே தான் சூரனை சம்ஹாரம் பண்ணியிருக்காரு. அப்படி முருகனுக்கே அவ்வளோ பெரிய வெற்றி இந்த இடத்துல தான் உறுதியாயிருக்கு. அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு வந்தால் நமக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும், நமக்கு நிறைய தைரியங்கள் வரும் அப்படின்ட்டு மக்கள் நிறைய பேர் நம்பி இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த முக்கியமான காரணமாக இருக்குது திருச்செந்தூர் மக்கள் நிறைய வர்றதுக்கு. அதுக்கு அடுத்ததாக கந்த சஷ்டி அப்போலாம் பார்த்தோன்னா, இங்கே வருஷம் அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணுற அந்த விழா நடக்கும். அது டிவிலையுமே நம்ம நிறையா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. லைவ்லேயே நம்மளால் நிறையா பார்க்க முடியும். இந்த கோயிலில் அதிகபட்சமான மயில்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சில கோயில்கள்லாம் கோழியை தான் நேர்ந்து விடுவாங்க அதனால நிறையா கோழிகள் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மயில்கள் இருக்குது. அவ்வளோ மயில்களை பராமரித்து வளர்த்துக்கிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த மயில்கள் அப்படியே பொறுமையாக பீச் காற்று வாங்கிட்டு வாக்கிங் போயிட்டு வர மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ பார்க்குறது ரொம்ப ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும். அடுத்ததாக நாழி கிணறு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம ஆழத்தில் போயிட்டு நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல முன்னாடிலாம் அந்த கிணறுலேருந்து தண்ணி மொண்டு குளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அது ஷவர் மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் என்னதான் பீச்சு பக்கத்தில் இருந்தாலுமே அந்த இடத்துல சுத்தமான தண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்குது. உப்பு தண்ணி வரது கிடையாதுங்க. அந்த நாழி கிணறு தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுமே மூவர் சமாதி அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல 3 சித்தர்களோட சமாதிகளை நம்மளால் பார்க்க முடியும். இந்த 3 சித்தர்கள் தான் இந்த திருச்செந்தூர் கோயில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வேலைகள்லாம் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்த. அந்த மூவர் சமாதி கோயிலை தாண்டி போனதுக்கப்புறம் இன்னொரு கோயிலையும் நம்மளால் பார்க்க முடியும். ஐயா வைகுண்டர் அப்படின்ற ஒரு கோயில் தாங்க அது. அந்த கோயிலில் வழிபடுற விதமே கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயிலிருந்து கொஞ்சம் 1 கிலோமீட்டர் வரைக்கும் பீச் மண்ணில் நடந்து வர மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். திருச்செந்தூருக்கே நிறைய டேரக்ட் ட்ரெயினும் இருக்குது, நிறைய டேரக்ட் பஸ்ஸுமே இருக்குது. ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் கோயில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்குது. நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் போகலாம். பஸ் ஒரு சில டைமிங்கில் தான் அவைலபிள் இருக்கும். ஆட்டோ கேட்டிங்கன்னா அவங்க 100 ரூபா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ரொம்ப கம்மியாக ஷேர் ஆட்டோஸ்லாம் நான் பார்க்கல நாங்கள் போன டைமிங்கில். அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் அலோடு கிடையாது. ஆனால் செல்ஃபோன் வெளியில் தான் வச்சுட்டு போகணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக திருச்செந்தூர் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.